வணக்கம். அன்புடைமை. அன்புடைமையில் இருக்க திருக்குறள் பார்க்குறோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பிறர் துன்பத்தை கண்டபோது ஒருவன் கண்கள்லேருந்து சிந்துற அந்த கண்ணீர் தான் அவனோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தும். பிறர் அறியாமல் அடைச்சி வைக்கக்கூடிய தாழ்பால் இந்த அன்புக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களுக்கு நெருக்கமானவங்க அழுகிற ஒரு ஃபோட்டோஸும் கொடுத்துருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறக்கு. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளுமே தமக்கு தான் சொந்தம்னு நினப்பாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க தன்னோட பொருள் மட்டுமின்றி நம்மளோட உடல் எலும்பு எல்லாமே பிறருக்கு தான் அப்படின்ற மாதிரி உரிமையாக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. உயிரும் உடம்பும் சேர்ந்தது தான் வாழ்வு. அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்பு பிறரிடத்து ஆர்வத்தை கொடுக்கும். அந்த ஆர்வம் தான் நட்பு அப்படின்ற ஒரு அளவற்ற சிறப்பை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்பவனோட சிறப்புக்கு காரணம் அவர் அன்புடையவராக வாழ்ந்ததோட பயன்தான். அதனால் மட்டும்தான் அவர் இன்பமாக வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.